பல்லு தேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவிற்கு தேமுதிகவும், அதிமுக சார்ந்தவர்களும் கண்டிப்பா நீங்க ஓட்டு போடுங்க. உங்களோட பொது எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். அதனால நீங்க பாமகவிற்கு ஆதரவு கொடுத்து உங்களோட வாக்குகளை நீங்க கண்டிப்பா எங்களுக்கு செலுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரச்சாரத்துல பேசிட்டாராம். உடனே அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் தையத்தக்கன்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தோல்வி பயம்ங்கிறது திமுகவோட கண்ணுல நம்ம அப்பட்டமாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சான்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம எந்த வாக்காளர்களா இருந்தாலும் சரி, எந்த வேட்பாளர் இருந்தாலும் சரி, அதாவது எதிர்க்கட்சியில வேட்பாளர் ஒருத்தர் போட்டிட்டாலும் அவர்கிட்ட போயிட்டு வாக்கு கேட்கும் உரிமை எதிரில் இருக்கிற வேட்பாளருக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த வகையில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் தன்னுடைய கோரிக்கையாக நீங்கள் எங்களுக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை காரணம் போட்டாலும் சரி சரி திமுகவோட அதிகபட்ச வாக்கு வங்கி என்பது வெறும் 65,000 மட்டும்தான். அதை தாண்டி அவர்களுக்கு எவ்விதமான வாக்கு வங்கியும் இல்ல. முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவர்கள் வெறுமனே பாத்தீங்கன்னா 72,188 பேர் மட்டும் தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கு வரக்கூடாது என வாக்களித்தவர், அதாவது திமுக ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற வாக்களித்தவர்களோட ஓட் பேங்க் எவ்வளவு தெரியுமா? 1,08,939 பேரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கு. திமுக வரக்கூடாது அப்படிங்கிற இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 40,000 வாக்குகளும் பார்த்தா இதுல பாதி வாக்குகள் பாமகவிற்கு வந்து விட்டாலே பாமக அந்த இடத்துல ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக இந்த வாக்குகள் பாமகவுக்கு போய்விட்டால் நாம் தோற்று விடுவோம் என்ற அச்சத்தில் தான் தற்போது திமுகவினர் பெரிய அளவுல கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்த்துதான் இருக்கும். உண்மையில் திமுகவை எதிரியாக நினைக்கும் அத்தனை பேரும் திமுக வீழ்த்தும் வல்லமை கொண்ட பாமகவிற்கு தான் வாக்களிக்கணும். இந்த நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை வீணாக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பிரச்சாரத்தை பாமக அங்க இதுல மேற்கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நேர்மையாக ஒற்றுமையாக வாக்களித்தால் கண்டிப்பாக தீய சக்தி திமுக வீழ்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாவே சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம திமுக தோல்வி பயத்துல அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சமீபத்தில் பாத்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு. அந்த இடத்துல எவ்விதமான கூட்டமும் சேரக்கூடாது என்பதற்காக திமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கிற பெண்களை ஒரு ஆட்டு மந்தை மாதிரி ஒரு குடோன் அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க இந்த குடோன்ல ஒரு மணி நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய், 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா 300 ரூபாய். அதுக்கப்புறம் அன்புமணி அவர்கள் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு செல்லும் வரையில் இந்த குடோன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் நாங்க தருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த மகளிர் மத்தியில பேசியிருக்காங்க. மகளிரும் ஸ்டார்டிங்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தைகள் மாதிரி அங்க அந்த இடத்துல அடைச்சு வச்சிருந்தால மகளிர் எல்லாருமே எழுந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க கிளம்புறோம், எங்களை நீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காங்க. உடனே அங்க இருக்கிற நிர்வாகி திமுக நிர்வாகிகள் உங்கள விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. உடனே அந்த பகுதியில் இருக்கிற ஆண்கள் எல்லாரும் போயிட்டு திமுகவிட சண்டை போட்டு உடனே அந்த பெண்கள் எல்லாரும் மீட்டிருக்காங்க. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒரு காமெடியான ஒரு விஷயங்களை திமுக அந்த விக்கிரவாண்டி தொகுதியில செஞ்சுட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்துச்சுன்னா திமுக போன்ற கட்சிகள் அழிஞ்சு விடும் தான் நம்ம சொல்லணும். அதனாலதான் கடந்த 50 வருடங்களாக மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமவே திமுகவை சார்ந்தவர்கள்லாம் மக்களை இன்னும் அந்த ஏழ்மையில தான் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த இடைத்தேர்தலை எளிதாவே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் திமுக சார்ந்தவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அது இப்படிதான் திமுக நினைச்சது. ஏன்னா பாமக தானே போட்டி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் இது பண்ணி, ஆனால் எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா பாமகவோட கலப்பணிங்கிறது வேற லெவல்ல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். திமுக இந்த இடத்துல பாமக நிர்வாகிகளை மோத முடியாம அவங்களோட போட்டி போட முடியாம தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பாமகவோட கலப்பணிங்கிறது அந்த அளவுக்கு வேற லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லணும். திமுகவோட அசுறுத்தனமான பணபலத்தை எதிர்த்து பாமக அங்க களமாடுவது மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்களே தான் விக்கிரவாண்டியோட தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தல்ல விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல திமுக தோற்று விட்டால் தமிழ்நாட்டோட
பல விஷயங்கள் வந்து நன்மைகள் நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து அந்த தொகுதி மக்கள் வந்து தரப்போறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம திமுக செஞ்ச இன்னொரு ஃப்ராடுத்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 இறந்தவங்களோட ஓட்டு வந்து அதுல இருக்கு. இது அனைத்தையும் வந்து திமுக வந்து தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது உடனடியாக தேர்தல் ஆணையம் நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேர்தல் ஆணையத்தோட கவனத்திற்கு வந்து பாமக வந்து கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து சமீபத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்திருக்கு. அது அந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து அந்த ஆள்காட்டு வரியில் வைத்த அந்த மைங்கிறது இன்னும் பல பேருக்கு வந்து அழியாம தான் இருக்கு. இந்த நிலையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆள்காட்டு விரலை தவிர்த்து வேறு ஏதேனும் ஒரு விரலை மட்டும் தேர்வு செய்து அறிவிக்க வேணும்னு சொல்லிட்டு பாமக தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஆள்காட்டு விரலில் மை இருந்தால் நடுவிரல் தேர்வு செய்து செய்யலாம் என்ற ஒரு அறிவிப்பு வந்து கள்ள ஓட்டுக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஓட்டு போட போறாரு. ஆள்காட்டி விரல்ல ஏற்கனவே ஒரு ஓட்டு போட்டாருன்னு வச்சுக்கங்க. இது வந்து நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டது. அதனால எனக்கு வந்து நடு விரல்ல வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த கள்ள ஓட்டு போடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ளுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விய வந்து பாமக முன் வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் திமுக தரப்புல இருந்து என்ன மாதிரியான ஒரு ஃப்ராட் வேலை பண்றாங்கன்னா, டோக்கன் வந்து விக்கிரவாண்டி பெயரை தவிர்த்து மற்ற பெயர்கள்ல வந்து டோக்கன் தராங்க. மற்ற மாவட்டங்களோட பெயர்ல வந்து டோக்கன் தராங்க. இந்த டோக்கன வச்சு நீங்க வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிக்கலாம். 2000, 3000 சொல்லிட்டு பணம் வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு நகைச்சுவையான ஒரு கேவலமான செயல்லாம் திமுக தரப்புல இருந்து இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாம புடவையெல்லாம் விநியோகிக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான விஷயத்த வந்து திமுக வந்து எத்தன இது வரைக்கும் மக்கள் பணி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு வராமயே ஜெயிச்சிருக்கலாம். நீங்க வந்து பணத்த கொடுத்து மட்டும் தான் அந்த 40, 40 வந்து ஜெயிச்சீங்க. அது அது மட்டும் இல்லாம உங்களோட நல்லாட்சிங்கிறது நீங்க தான் சுய தம்பாட்டம் தான் நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உண்மையாலுமே நல்லாட்சி குடுத்திருந்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பாதி அமைச்சர்கள வந்து நீங்க வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து தேர்தல் பணிக்காக அமைச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா கள்ளக்குறிச்சி, கள்ளச்சாராயத்துல இருந்தாங்க பாத்தியா? அவங்களுடைய கவனத்துல தான் இருந்திருக்கும். நீங்க எதுவுமே கண்டுக்காம, தமிழ்நாட்டோட அனைத்து பிரச்சனைகளையும் கண்டுக்காம, நீங்க வந்து வெறும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து தொடர்ச்சியா விக்கிரவாண்டியிலேயே நீங்க இருக்கீங்க. அப்படின்னா நீங்க வந்து நல்லாட்சிலாம் எதுவுமே செய்யல. நீங்க வந்து பணத்த குடுத்து தான் நீங்க ஆட்சி செஞ்சுட்டீங்க. பணத்த குடுத்து மக்களை விலைவாக்கி வாங்கி தான் நீங்க ஒரு வெற்றிய வந்து பெற்றிருக்கீங்க. அப்படிங்கிற மாரி பல்வேறு குற்றச்சாட்டுகள வந்து விக்கிரவாண்டி மக்கள் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க.